மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்னே கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பாலானதை நாங்கள் நிறைவேற்றிட்டோம். தேர்தலின் போது சொல்லாத பல திட்டங்களையும் செயல்படுத்தி காட்டியிருக்கிறோம். இன்னும் சில பாக்கி இருக்கு. மாண்புமிகு உறுப்பினர்கள் அதை வெளிப்படையாக சொல்றதை நான் உங்கள் முகத்தின் மூலமாக நான் பார்க்குறேன். இந்த 3 ஆண்டு காலத்தில் சுமார் 12,000 கோப்புகளில் நான் கையெழுத்து போட்டிருக்கிறேன். இத்தனை கோப்புகளை கையெழுத்திட்ட நான் இன்னும் சில கோப்புகளில் வேணும்னே கையெழுத்து போடாமல் இருப்பேன்னா? தலைவர் கலைஞர் அவர்கள் தன் பெயரை வச்சு ஒரு முறை சொன்னார், அரசுக்கு கருணை இருக்கு ஆனால் நிதி இல்லைன்னு சொன்னார். அதே நிலையில்தான் நாமளும் இருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் முன்பு சொன்ன பல்வேறு திட்டங்களையும் மிக மிக நெருக்கடியான சூழல் தான் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம் என்பது மனசாட்சியுள்ள மாமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு பக்கம் 2011 முதல் 2021 வரையிலான 10 ஆண்டு கால பாதாளத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்திருக்கிறோம். இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசானது தமிழ்நாடு அரசை தொடர்ந்து புறக்கணித்தும் வஞ்சித்தும் வருது. தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசானது மாநில அரசோட கொள்கைகளுக்கு எதிரான நிபந்தனைகளை விதித்து அரசு திட்டங்களை செயல்படுத்துறதுல சிரமங்களை உண்டாக்குறது மட்டும் இல்லாமல் அந்த திட்டங்களை முடங்குகிற சூழ்நிலையும் உருவாக்கி வச்சிருக்கு.